என்னைக்கு Thursday ஈவினிங் கியூ அப்பதான் தூக்கத்துலருந்து எந்திச்சு வந்தான். இவன தனியா விட்டுட்டு போனா அவ்வளோதான், பெட்லேருந்து கீழ இறங்கிடுவான். ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து கியூவ தூங்க வைப்பேன். அப்பதான் நமக்கு கொஞ்சமாச்சும் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அத தூங்க வைக்கிறதுக்குள்ள வந்து பெருசா பாடுபடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் டீ போடுறதுக்காக டிகாஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மீன்வால் கியூக்கு வந்து டிக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நான் அன்னைக்கு வந்துட்டு கேரட், பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ரவா அண்ட் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் அண்ட் மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஓவனில் வச்சுட்டேன். மீன்வால் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீயை வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சிட்டு கியூ வந்து மேலே கூட்டிகிட்டு போனேன். சரி சும்மா ஒரு வாக் கூட்டிகிட்டு போகலாம் மொட்டை மாடியில் ஃப்ரெஷ் ஏரில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்குள்ளே வந்து டிக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து அவனுக்கு கொடுத்தேன். அவனுக்கு வயிறு கொஞ்சம் மந்தமாக இருந்தனால அவன் பெருசாக வந்து சாப்பிடல. ஒரு 1 or 2 பீசஸ் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நைட் வந்து அவனை குளிக்க வச்சு தூங்க வைப்பேன். சரி கொஞ்சம் நேரம் டைப்பர் ஃப்ரீ டைம் தரலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். உங்கள் பேபிஸ் கூட விளையாடுறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அண்ட் எவ்வளோ இன்ட்ராக்டிவாக உங்கள் பேபிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் பூஸ்ட் குடித்தேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் ஐ சீ யூ இன் த வீடியோ. பாய்.